Hello friends, welcome to Kritika's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல முள்ளங்கி வச்சு ஒரு புதுவிதமான சட்னியை தான் பார்க்க போறோம். இது ரைஸ், இட்லி, தோசா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த துவையலை செய்யிறது ரொம்பவே ஒரு ஈஸியான process. வாங்க இந்த துவையலை எப்படி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி துவையலை செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய முள்ளங்கி தான் இது. இந்த முள்ளங்கிக்கு மேலே இருக்கிற தோலை முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். தோல் மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இதை 2 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போலவே மொத்த முள்ளங்கியும் நம்ம சாப் பண்ணிக்கலாம். இப்போ முள்ளங்கியை நம்ம குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான பிறகு 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியை ஹீட்டாக இருக்கிற இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தால் போதும். முள்ளங்கி லைட் ப்ரௌன் கலருக்கு டர்ன் ஆகும். இப்போ பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் முள்ளங்கி சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை இதோடு சேர்த்துக்கிறேன். புளி அதிகமாக வேணும்னு விருப்பப்படுறவங்க புளியை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வதக்கணும். 5 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தால் போதும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இந்த முள்ளங்கி கலவையை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே பேன் ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஹீட் ஆன பிறகு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 10லேருந்து 15 நம்பர் அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் ரொம்பலாம் வதங்க தேவையில்ல, லைட்டாக உப்பி வந்தால் போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். வரமிளகாய் நல்லா உப்பி வந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். தனியாவையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். தனியாவை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். 5 நிமிஷம் வதக்கிட்டு இது கூலான பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த முள்ளங்கி துவையலில் நான் பூண்டு சேர்க்கலை, பூண்டு விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இந்த கலவையை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு மூடியை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா மொத்த கலவையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த முள்ளங்கியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மூடியை சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய முள்ளங்கி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையில் நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது. இல்லைன்னா நீங்கள் விருப்பப்படுற அளவுக்கு தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த துவையலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுக்க பேனில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு தலை தட்டி வச்சுருக்கிற 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். இப்போ இதே பேனில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த முள்ளங்கி துவையலை இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த துவையல் கண்டிப்பாக 15 நாளைக்கு மேலேயே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கிறதால 15 நாளைக்கு மேலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முள்ளங்கி துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூலான பிறகு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த துவையல் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ. கிருத்திகாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.